ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவைப்படல நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 118 சங்கீதம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலமா. அப்போ மனுஷனை நம்பக்கூடாதா? நம்பணும். ஆனால் தெய்வ பிள்ளையில எந்த அளவுக்கு நம்பணும்? முதல் கர்த்தரை தான் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லலை. 100% முதல் யார் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்பணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதான் நலமா. தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தை சார்ந்து, உறவுகளை சார்ந்து, மனுஷர்களை சார்ந்து இன்றைக்கி வீணாய் போகிறத நான் பார்க்குறோம். அதே சங்கீதம் 118 வசனம் கூட வாசிக்கும் போது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம் என்று சொல்லியிருக்கோம். அப்போது அதிகாரிகளை கூட நம்பக்கூடாதான். ஆனால் முதல் யாரை நம்பணும்? கர்த்தரை. இன்றைக்கி நிறைய பேர், பிரதர், அந்த நம்பி நான் பணத்தை கொடுத்தேன், அவங்க எப்படி ஏமாற்றிட்டாங்க. நம்பி நான் ஷூரிட்டி போட்டேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. எத்தனை பேரை நம்ம சொல்ல கேட்டிருக்கிறோம் இல்லையா? மனுஷன் நிலைமை அதுதான். என் பிள்ளைய எப்படியெல்லாம் வளர்த்தேன் பிரதர். எத்தனை பெற்றோருங்க கண்ணீர் வடிச்சிருக்காங்க தெரியுங்களா? என் பிள்ளைக்காக எவ்வளோ பிரயாசம் பண்ணிருக்கிறேன். ஆனால் கடைசியில் என் பிள்ளைவா என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், என் சொத்தை ஏமாற்றிட்டான். இதுதாங்க மனுஷர். எப்படியாவது உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, எப்படியாவது இந்த சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. தெய்வ பிள்ளையில் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிக்குவாங்க. அதனால் நம்மளுக்கு மன உளைச்சலும் அலைச்சலும் நஷ்டமாக தான் ஏற்படும். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு பாருங்கள். கர்த்தரை, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும். மனுஷர் உதவி அவசியம், மனுஷ தயவு அவசியம். இயேசுமான ஞானத்தில் கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தியானது. இயேசுக்கும் மனுஷ தயவு இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்படி இயேசு பிதாவை 100% சார்ந்து கொண்டாரோ, தேவப்பிள்ளையில் நான் முதல்ல ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது மற்ற எல்லாம் தேடி வரும். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியை தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட சொல்லப்பட்டிருக்கலவா? அப்போ நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பாருங்க எவ்வளவு அழகா எங்க தீர்க்கதரிசி எழுதுறார். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை விட்டு விடுங்க, அவன் எம்மாத்திரம். ஆண்டவர் தானே பெரியவர். என்ன இருந்தாலும் மனுஷன் தாங்க தேவையில்லை. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறோமோ, நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாத நன்மைகளை காண்பீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பலனுள்ளவர்களாக இருப்பீங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 8வது வசனம் வாசிக்கலாம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, ரொம்ப அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்குது. எவ்வளோதான் பிரச்சனை, எவ்வளோதான் சோதனை, எவ்வளோதான் போராட்டம், எவ்வளோதான் சத்துருவின் தாக்குதல் வந்தாலும் இலை எப்படி தான் இருக்குமா? பச்சையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்குமா. மழை இல்லைன்னா அவ்வளோதான், பட்டு போயிடுச்சு, வான பார்த்த பூமின்னு சொல்கிறோம் இல்லை சில நேரத்தில். தேவைப்படல, மழையே இல்லைனாலும் தப்பாமல் கனி கொடுப்பீங்க. அதினதின் காலத்தில் கனி உண்டாகும். இதுதாங்க கர்த்தரை பற்றி கொள்வது, கர்த்தரை நம்புவதற்கு. நீங்கள் ஆண்டவரை பற்றிக்கொண்டு ஆண்டரை நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் அற்புதமாய் ஆண்டவர்களை நடத்த உண்மையில் இருக்கிறார். அப்போ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக உறுதியாக இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்ல துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா.
ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே உங்களை மாத்திரம் சார்ந்து கொள்ள, உங்களை மாத்திரம் பற்றி கொள்கிற ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க அப்பா. உமக்கு நன்றிங்க ஆண்டவரே. ஆண்டவரே உஷ்ணம் வருகிறதை காணாமல் இளைப்பச்சியாக இருக்கும். ஆண்டவரே மழை தாட்சியான வருஷத்தை தப்பாமல் கனி கொடுக்குன்னு சொன்ன போல யாரெல்லாம் உங்களை சார்ந்து உங்களை பற்றி கொண்டிருக்காங்களாப்பா, அவங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்து. இந்த நாளில் என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அது கைக்கூடி வர பண்ணுங்க, பாதுகாத்துக்கணும். கிருபை கோப்ப கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. God bless you.